பாரதி ராஜா தனியா கஷ்டப்பட்டு தூக்கத்திலேயே அவரோட ஆன்மாவும் பிரிஞ்சிருக்குது. இது ரொம்ப கொடுமையான விஷயம். அவர் மறைஞ்சாலும் தன்னோட மகன் மனோஜோட குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அவரோட கடைசி ஆசையாவது இனி நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேசன் ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அதாவது அவங்க அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாரதி ராஜாவோட உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த இயக்குனர் கங்கை அமரன் அங்கே இருந்த குடும்பத்தினரை நோக்கி கடைசியில் எல்லாரும் அவரை தனியாக தவிக்க விட்டு போயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. பாரதி ராஜாவும் கங்கை அமரனும் ஆரம்ப காலத்தில் வறுமையை பகிர்ந்துக்கிட்டு வளர்ந்த நண்பர்கள் அப்படிங்கிறதுனால அந்த நட்பின் உரிமையிலேயே அவர் அங்கே கோபமாக பேசியிருக்காரு. இந்த ஒட்டுமொத்த சூழலுக்கும் காரணம் பாரதி ராஜாவோட மகன் மனோஜோட இழப்பும் அதை தொடர்ந்து எழுந்த சொத்து பிரச்சனைகளும் தான் முக்கிய காரணம். சினிமாவில் பெரிய லெவலில் வெற்றி பெற முடியாமல் போன ஏக்கத்தில் மனோஜ் கடுமையான குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மாரடைப்பால திடீர்னு மரணமாக்கிட்டாங்க. ஒரே மகனோட இழப்பை பாரதிராஜனால தாங்கிக்கவே முடியல. மகன் உயிரோடு இருக்கும்போதே அவனுக்கான சொத்தை பிரித்து கொடுத்து ஆதரவா இருந்திருக்கலாமே. அப்படி பண்ணியிருந்தா அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டானே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியும் கேள்விகளுமே அவரோட மனசாட்சியை தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்திருக்குது. மனோஜோட மறைவுக்கு பிறகாவது சென்னை நீலாங்கரையில் இருக்கிற பல கோடிகள் மதிப்புள்ள பங்களா உள்ளிட்ட சொத்துக்களில் மனோஜுக்கு சேர வேண்டிய பங்கு அவனோட மனைவி மற்றும் 2 பெண் பிள்ளைகளை கொடுத்துட பாரதி ராஜா விரும்பியிருக்கிறாங்க. ஆனால் மனோஜை இறந்து போனதுக்கு அப்புறம் அவனோட மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு ஏன் சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜாவோட சுற்றத்தாரும் உறவினர்களும் அந்த சொத்தை போய் சேர விடாமல் தடுத்திருக்காங்க. இது ரொம்ப கொடுமையான விஷயம். தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை தன்னோட மகனோட வாரிசுகளை கூட கொடுக்க விடாம உறவினர்கள் முடக்கியிருக்காங்க அப்படின்னே தெரியுது. இதனாலையும் பாரதி ராஜா கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க. அந்த மன வலியின் காரணமாகவே அவர் படுக்கையில் விழுந்து தன்னோட சுய நினைவை முழுமையாக இழந்திருக்காங்க. மனிதன் வாழும்போது பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இருந்தாலும் இறந்த பிறகு அவனுக்கு சொந்தமானது 6 அடி நிலம் மட்டும்தான். இந்த உண்மையை நாம கண்ணெதிரே பல சம்பவங்களில் பார்த்துருக்கோம். இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் பாரதி ராஜாவும் அவரோட மகன் மனோஜும் இன்னைக்கு உயிரோடு இல்லை. இந்த சொத்துக்களை இனி யார் அனுபவிக்க போறாங்க அப்படின்னே தெரியல. எல்லாத்தையும் விட வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவையே மாற்றியமைச்ச ஒரு மாபெரும் ஜாபவான் மரணம் அடையும் போது அவரோட ரத்த சொந்தங்கள் யாருமே பக்கத்தில் இல்லை. அவரோட மகள் மலேசியாலையும் மனைவி தேனியிலையும் மருமகள் வேறொரு இடத்துலேருந்து தான் இருந்திருக்காங்க. கடைசி காலத்தில் அவருக்கு உதவி பண்ண சொந்த பந்தங்கள் இல்லாமல் பணம் கொடுத்து நியமிக்கப்பட்ட ஹோம் நர்ஸ் வேலைக்காரங்களும் தான் பக்கத்தில் இருந்து அவரை கவனிச்சுக்கிற அவல நிலை ஏற்பட்டிருக்குது. பாரதி ராஜா மலேசியாவில் இருக்கும்போதே தன்னோட சொந்த மகளையே அடையாளம் தெரியாத அளவுக்கு சுய நினைவை முழுமையாக இழக்க தொடங்கியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் அவரோட சொத்துக்கள் கைமாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சொத்துக்கள் எல்லாமே முறையாக பிரித்து கொடுக்கப்பட்டதா இல்லை மனைவி மருமகள் மகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரில் யாருக்கு போச்சு அப்படிங்கிறது இன்னும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே நேரம் பாரதி ராஜாவுக்கு சொந்தமான 400 இருந்து 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒட்டுமொத்த சொத்துல மனோஜோட குடும்பத்துக்கு மிக குறைந்த அளவா வெறும் 10 இருந்து 15 கோடி ரூபாய் மட்டுமே கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலுமே இப்போ வெளியாகி இருக்குது. இதை பற்றியுமே உறுதியாக தெரியல. ஆனால் பாரதி ராஜாவோட இறுதி பயணத்தில் சொந்த பந்தங்கள் யாருமே பக்கத்தில் இல்லாத இந்த அவல நிலை பார்த்து தான் அங்கே அஞ்சலி செலுத்த வந்த இயக்குனர் கங்கை அமரன் கடுமையாக ஆவேசப்பட்டிருக்காங்க. கங்கை அமரன் ஆரங்கப்பட்டதை நாம் ஏற்றுக்கிட்டாலும் பாரதி ராஜா தனிமையில் கஷ்டப்படுறாங்க, சுய நினைவை இழந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இத்தனை நெருங்கின நண்பர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. அவர் உயிரோடு இருக்கும்போதே ஏன் இவங்கெல்லாம் தலையிட்டு உதவி பண்ணல? அது மட்டும் இல்லாமல் மனோஜோட வாரிசுகளான 2 பேத்திகளுக்கும் தாத்தாவோட சொத்துல சட்டப்படி உரிமையுமே இருக்குது. அதனால அவரோட குடும்பத்துக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜாவோட கடைசி ஆசையாச்சு இனி நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமாகவும் இருக்குது.
அதே நேரம் பாரதி ராஜா மாதிரி மாபெரும் ஜாம்பவான்கள் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்களோட பர்சனல் வாழ்க்கையை சோசியல் மீடியாக்களில் தேவையற்ற முறையில் நோண்டி பார்த்து நெகட்டிவாக பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அதனால அதை விட்டுட்டு கிராமத்து சடங்குகளை உடச்செறிஞ்சு எடுத்த புதுமை பெண் படம் பற்றியும் கள்ளிப்பால் கொடுத்து பெண் சிசு கொலை செய்கிற கொடூரத்தை உலகிற்கு வெளிச்சமிட்டு காட்டிய கருத்துமா படத்தை பற்றியும் நாம் பேசினோம். அதே நேரம் கேரள அரசு அங்கே இருக்கிற சிறந்த இயக்குநர்களுக்கு ராமு காரியத் பேரில் விருது வழங்குற மாதிரியும் மத்திய அரசு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்குற மாதிரியும் தமிழக அரசும் இனி வரும் காலங்களில் சிறந்த திரையுலக சாதனையாளர்களுக்கு பாரதி ராஜா விருது அப்படிங்கிற பேரில் விருதுகளை வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் ஒரு குறிப்பிட்ட அழகான இடத்துல அவருக்கு அரசு சார்பில் வெண்கல சிலை அமைக்கிறது தான் நாம் அவருக்கு செலுத்துகிற உண்மையான மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க.